மகளே நம்ம இந்தியாவில் பார்க்குற எஸ்யூவிஸ் எல்லாம் உண்மையான எஸ்யூவிஸ் ஆனா கிடையாது. ஏன்னா கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸ் தான் நிறைய பார்க்க முடியுது. பட்ஜெட்டில் கிடைக்கணும்னால மேனுஃபேக்சரர்ஸ் அந்த மாதிரி எஸ்யூவிஸை ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. பட் இங்கே இந்தியாவில் ரியல் எஸ்யூவிஸ்ன்னு பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. விரல் விட்டு இப்படி எண்ணிடலாம். ஸோ அப்படி அந்த விரல் விட்டு என்ற லெவலில் கூட ஒரு சில நல்ல ரியல் எஸ்யூவிஸ் இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எஸ்யூவி எனக்கு நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு புது எடிஷன் வந்திருக்கு. இந்த எடிஷன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் கார் இப்போ தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இந்த எடிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? I'm looking for a way. I'm looking for a way. இந்த தார் ராக் ஸ்டார் எடிஷன் நமக்கு ரிவ்யூ கொடுத்தது மதுரை ஏஎம்பிஎல் மஹேந்திரா கேகேஆர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ். உங்களுக்கு மஹேந்திரா கார்ஸ் பத்தி என்கொயரி டெஸ்ட் அப்படின்னா ஏஎம்பிஎல் மஹேந்திரா மதுரை கேகேஆர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட் ஸ்கிரீன்லயே வரும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மகளே நம்ம கூட தார் ராக்ஸ் இருக்கு. இது வெறும் ராக்ஸ் கிடையாது, ஸ்டார் எடிஷன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த மாடல் வந்துருச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ அந்த கார் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ, ரிவ்யூ போடுங்க ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி லேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. வெரி சாரி, இப்போதான் அந்த கார் எங்ககிட்ட கிடச்சிச்சு. ஸோ அதனால ரிவ்யூ பண்ணலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கலை, பட் ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக இது ஒரு ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி தனியாக காமிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே பார்க்கலாம். இது வந்து தார் ராக் ஸ்டார் எடிஷன். ஸோ ஸ்டார் எடிஷனில் ஹைலைட்டடாக பார்க்கக்கூடியது இந்த பிளாக். நிறைய இடத்துல பிளாக்கை பார்க்கலாம். இது வந்து ஒயிட் கலர். பட் ஸ்டார் எடிஷனோட ஸ்பெஷல் கலர் என்ன அப்படின்னா ஸ்க்ரீனில் பாருங்க. ஸோ ஸ்டார் எடிஷனில் ஹைலைட்டடாக தெரியுறது வந்து இந்த பிளாக் கிரில். ஸோ நார்மல் எடிஷனில் வந்து கிரில் இந்த கலரில் வராது. ஸோ இதில் வந்து பிளாக் கிரில்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சொல்ல போனால் AX7 மாடலில் இருக்க எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் வந்துடும் இந்த ஸ்டார் எடிஷனில். ஸோ இதில் வந்து இந்த மஹேந்திரா பேட்சை இன்க்ரைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் கேமரா வரும், 360 கேமரா. ஃப்ரண்ட் பம்பர் நல்லா ஸ்ட்ராங்கான பம்பர், இப்படி நீங்கள் உட்காந்துக்கலாம், உட்காந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எஸ்யூவிஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமான எஸ்யூவின்னு கண்டிப்பாக இந்த காரை சொல்லலாம். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காரோட கேரக்டர், நேச்சர் எல்லாமே வேறு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதனால தான் இந்த கார் வித்தியாசப்படுது. சென்டரில் ஒரு கிரே ஷேடில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் கிரவுண்ட்லேருந்து இந்த கார் எவ்வளோ தூரம் ஹைட்டாக இருக்குன்னு. சொல்ல போனால் இந்த கார் ஒரு மேட் ஃபார் ஆல் ரோட்ஸ், எல்லா ரோட்லையும் ஓட்டலாம். 3 டோர் ப்ராப்பர் மேட் ஃபார் ஆல் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலி யூஸும் பண்ணலாம். பிகாஸ் இது ஒரு 5 டோர். மொதல் இருந்தது 3 டோர். அது பயங்கர ப்ராக்டிக்கலாக இல்லை, பட் இது பயங்கர ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டியோரில் வந்துருது. இதுவும் எல்இடி தான். ஸோ இதில் இண்டிகேட்டர்ஸ் க்ளோ ஆகும். கீழே ஃபாக் லேம்ப், அது ப்ரொஜெக்டராக கொடுத்துருக்காங்க. கூல். ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ஸ்டார் எடிஷனில் இந்த பிளாக் கிரில் மட்டும் கிடைக்குது. பட் எனக்கு அந்த எல்லோ கலர் ஸ்பெஷலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் வச்சிருக்க கார் கொஞ்சம் யூனிக்காக தெரியும்னா அந்த எல்லோவை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஜின் ஹூட் வந்து நல்லா லென்த்தாக இருக்குது. 3 டோரை கம்பேர் பண்ணும்போது இந்த காரோட ஹூட் லென்த் அதிகம். ஏன்னா இன்ஜின் பெருசான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சேம் இன்ஜின் தான். இந்த காரோட டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், மெஜஸ்டிக்கான ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி பயங்கர மெஜஸ்டிக்காக இந்த கார் இருக்குது. 3 டோரோட வித் இவ்வளோ அதிகம் கிடையாது, கொஞ்சம் நேரோவாக இருக்கும். ஸோ அதனால் பாடி ரோல் நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். பட் இப்போ கொஞ்சம் வித்தை அதிகப்படுத்தியிருக்காங்க, லென்த் அதிகப்படுத்தியிருக்காங்க, ஹைட் அதிகப்படுத்தியிருக்காங்க. பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சேம் தான். 226 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். சொல்ல போனால் ஒரு பயங்கரமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லலாம். ஃபுட் ஸ்டெப் உங்களுக்கு ஸ்டாக்லேயே கிடைக்குது. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த இடத்துல ஏறி நிற்க முடியாது, பட் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுட் ஸ்டெப் ஸ்டாக்லேயே கிடைக்குது. அண்ட் குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட். அண்ட் இதில் 5 டோர் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்க்கப்படுது. இந்த இடத்துல டோர் ஹேண்டில் வந்து பாடி கலரில் பெயிண்ட் பண்ணி மறைச்சிருக்காங்க. பட் இங்கே வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது நார்மலான பிளாஸ்டிக் கிடையாது. டிரைவர் டோர் அண்ட் கோ டிரைவர் டோரில் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் இருக்குது. சைட் மிரர்ஸில் கேமரா இருக்குது. பிகாஸ் இதில் 360 கேமரா வந்துடுது. தார் ராக்ஸோட பேட்ச் இங்கே வருது. சைட் வீல் ஃபெண்டர்ஸ் நல்லா பல்ஜாக இருக்குது. இது ஒரு பெரிய எஸ்யூவின்னு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பட் இதுவும் அந்த பியானோ பிளாக்ல கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் அந்த எல்லைட் ஃபீல்டுக்குள்ளே போயிடும், கொஞ்சம் அந்த ரானஸ் இருக்கணும்னு சொல்லி இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிளாக் அவுட் பண்ணால் அலாய் வீல்ஸ் பியானோ பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார் எடிஷனில் ஸ்பெஷலே இந்த பிளாக் டோன்ஸ் தான். இது ரொம்ப காஸ்மெட்டிக்கல் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நிறைய பேர் தார் ராக்ஸில் டிசப்பாயிண்ட் ஆன ஒரு விஷயத்த உள்ளே சரி பண்ணியிருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன். இதில் 19 inches அலாய் வீல் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது. டயரோட ப்ரொஃபைல் பெருசாக இருக்குது. எம்ஆர்எஃபோட வேண்டர் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து அந்த வேண்டர் தனியாக அவங்க பெயிண்ட் பண்ணி கொடுக்கல. மொதல் 3 டோர்லாம் கொடுப்பாங்க, இதில் அதை பண்ணலன்னு நினைக்கிறேன். 255, 60, 19 inches வீல்ஸ். ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க் பிரேக் வருது, ரியர் வீலில் டிஸ்க் பிரேக் வருது. மொதல் வராது, இப்போ வருது, அதாவது 3 டோரில். ஸோ இது வந்து ஒரு ரியர் வீல் டிரைவ் கார். ஓவராலாக தார் ராக்ஸ் 4 வீல் டிரைவ்லையும் அவைலபிளாக இருக்குது, ரியர் வீல் டிரைவ்லையும் அவைலபிளாக இருக்குது. 2 டிரைவ் ட்ரெயின் ஆப்ஷன், 2 பவர் ட்ரெயின் ஆப்ஷன். விண்டோ வியூலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸியாக இருக்குது. ஓவராலாக இது ஒரு பாக்ஸியான எஸ்யூவி தான். இந்த கார் வந்து ஃபுல்லாக கார் கிடையாது. ஃப்ரேம் வரும், ஃப்ரேமுக்கு மேலே தான் கார் இருக்கும். அந்த பழைய ஸ்டைல், அதாவது பழைய ஸ்டைல்னு சொல்லக்கூடாது, இது வந்து அந்த ரியல் எஸ்யூவி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லலாம். ரியர் வீல் டிரைவ், டீசல் இன்ஜின், பாடி ஆன் ஃப்ரேம்.
ஸோ இதெல்லாம் வந்து மீட் ஆச்சுன்னா ரியல் எஸ்யூவிஸ் அவ்வளோதான். ஸோ சைடில் பண்ணியிருக்க மாற்றம் அப்படின்னா இந்த பிளாக் அவுட் பண்ண அலாய் வீல்னு சொல்லலாம். தார் அப்படின்ற காரை வந்து நம்ம பின்னாடி இருந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா பின்னாடி இந்த வீலை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது இந்த காரில் மட்டும் கிடையாது, ஒரு சில கார் மகேந்திராலே இருக்குது. ஸோ அந்த கார்லேயும் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் கேமரா இங்கே வருது. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி பழைய தார்ராக்ஸ் வீடியோலே காணல சொல்லியிருந்தேன். ஏன்னா இதை நம்ம கலட்டும் போது டேமேஜ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக கலட்டணும், கேர்ஃபுல்லாக மாட்டணும். இங்கே கொடுத்தா ரொம்ப கீழே போயிடும், இங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரில. பட் இங்கே கொடுத்தா கொஞ்சம் விசிபிலிட்டி ஒய்டாக கிடைக்கும்ன்றக்கான இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். டிஃபாகர் வந்துடுது. வைப்பர் இதுக்குள்ளே இருக்குது, மறைஞ்சிருச்சு. ஸோ இதுவும் ஒரு மாதிரியான ஹிடன் வைப்பர் தான். இங்கேருந்து பார்த்தா தெரியாது, இப்படி போய் பார்த்தா தெரியும். ஸோ இந்த டோரை வந்து 2 லெவலில் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டோர் இப்படி தான் வரும். நீங்கள் இந்த விண்ட்ஸ்க்ரீன் அப்படி ஓப்பன் பண்ணி விடணும். 447 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது இது வரைக்கும். அதாவது பார்சல் ட்ரே வரைக்கும் 447 லிட்டர் கிடைக்குது. நல்ல விஷயம். ஹெர்மன் கார்டனோட சப் ஊஃபர்ஸ் இதில் வருது. சொல்லப்போனால் 8 ஸ்பீக்கர் கிட்ட ஹெர்மன் கார்டன் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஆடியோ விரும்புகிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இந்த வேரியன்ட் இருக்கும். இந்த வேரியண்ட்டில் இந்த ஆப்ஷன் வருது, ஹெர்மன் கார்டனோட ஆப்ஷன். இந்த காரோட ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா இங்கே இருக்காது, கீழே குனிஞ்சு பார்த்தா அங்கேயும் இருக்காது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தா இருக்குது. இதுதான் ஸ்பேர் வீல். இது காணான்னு தேடாதீங்க, இதுதான் ஸ்பேர் வீல். சில டைம் இது வந்து இப்போ நானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இதுதான் ஸ்பேர் வீல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ரியர் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரஃப்பான ஒரு ராவான ஒரு எஸ்யூவிக்கான ஃபீல் கிடைக்குதுல்ல கிடைக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மகளே. தார் ராக்ஸோட செகண்ட் ரோ இதில் வந்து இப்போ 5 டோர் கிடைக்குது. அதாவது 5 டோர் இருக்கனால இப்படியே நம்மளால் உள்ளே வர முடியும். பழைய 3 டோரில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா டோர்ஸ், காரோட சைஸ் பெருசாக இருக்குது. நம்ம உள்ளே வரணும் அப்படின்னா ஃபுட் ஸ்டெப்பில் தூக்கி காலை வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃபுட் ஸ்டெப்பே ஹைட்டாக தான் இருக்குது. நம்ம காலை வச்சுட்டோம், உள்ளே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல கையை பிடிச்சிக்கிறோமா, அது இந்த இடத்துலையும் பிடிக்கணும். இப்படி பிடிச்சி இப்படி வளைஞ்செல்லாம் வர வேண்டியதில்லை, இப்படி கம்பீரமாக வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் இருக்குது. இது போல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எங்கே இருக்கவங்களுக்கு பயங்கர போல்டு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். பட் ரொம்ப வயசானவங்களுக்குனா வந்து இந்த உள்ளே வந்து வெளியே போகிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். ஏன்னா ஃபுட் ஸ்டெப்பே ஹைட்டாக இருக்குது, இதெல்லாம் பிடிச்சி தான் உள்ளே வரணும். ஸோ அதனால் எல்லாருக்கும் இது சூட்டபுளாக இருக்குமானா அது டவுட்டு தான். லெக் ரூம் பார்ப்போம், டீசென்ட். கால் நீட்டினாலும் நல்ல லெக் ரூம் கிடைக்குது. சீட்டு கீழேயும் காலை விட்டுக்க முடியுது. அண்ட் ஹெட் ரூம் பார்க்கணும்ல, எஸ்யூவியில் ஹெட் ரூமை பற்றி பேச வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள், நான் நிமிர்ந்தே உட்காந்தாலும் நல்ல ஹெட் ரூம் கிடைக்குது. அண்ட் மெயினான விஷயம் தை சப்போர்ட். இப்போ நான் நார்மலாக கால் வைக்கும் போது தை சப்போர்ட் கிடைக்கல, கால் நீட்னா தை சப்போர்ட் கிடைக்குது. சொல்லப்போனால் தை சப்போர்ட் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அண்ட் கன்வீனியன்ஸ்க்கு ஏசி வந்துட்டு சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஒன்று கிடைக்குது. ரீடிங் லாம்ப்ஸ் இண்டிவிஜுவலாக இருக்குது. கிராப் ஹேண்டில் கிடைக்குது. சென்டர் ஆம்ரெஸ்ட் கிடைக்குது. கப் ஹோல்டர்ஸ் கிடைக்குது. 3 பேருக்கு ஹெட்ரெஸ்ட். பட் சென்டர் ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. எனிவேஸ் ஒரு ஹெட்ரெஸ்ட் ஷேப்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கேருந்து பார்க்கும்போது இது தார் தானா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த நேரமான டேஷ்போர்டும் அந்த லோவர் லெவல் ஆஃப் கன்சோலும் தான் வந்து தார்ன்றதை காமிக்குது. அப்பர் லெவல் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல பெரிய பேனராமிக் சன்ரூஃப் அப்படின்னு இவ்வளோ தூரம் பார்த்துக்க முடியுது. ஓகே, அதனால சன்ரூஃப் வியூ வித்தியாசமாக இருக்குது. சீட்டை வந்து நீங்கள் ரெக்ளைனும் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் ரெக்ளைனு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியும் இப்படி தள்ளி வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறது ஃபேர் கிடையாது, நல்லா சாஞ்சு உட்காந்துங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டோரை கம்பேர் பண்ணும்போது 5 டோரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. பட் இது ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் வர கார். ஸோ அதனால் பின்னாடி லைட்டாக அந்த குலுங்கிறது இருக்க தான் செய்யும். உங்களுக்கு ரோடு வந்து நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு இடத்துல கொஞ்சம் சின்ன பள்ளம் மேடுமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த கார் குலுங்கிறது லிட்டரலாக உள்ள ஃபீல் பண்ணும். என்னதான் ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாலும் அந்த விஷயத்தை ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. ஹை ஸ்பீடில் வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணுவோம், பாடி ரோலையும் லைட்டாக ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. ஏன்னா இந்த கார் வந்து ஹை ஸ்பீட் க்ரூஸ் பண்ணக்கூடிய காரும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி எப்பயுமே ஃபேமிலியோட போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா 3 டோரில் அது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, இதில் கொஞ்சம் அதிகம் அதை கம்பேர் பண்ணும்போது. ராக் ஸ்டார் எடிஷனில் மொத்தம் 2 இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹைட்டாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், நான் ரொம்ப குட்டியாக தெரியுற மாதிரி இருக்கும். கார் நல்லா ஹைட்டாக இருக்குது, பிகாஸ் இது ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி கார். ஆனால் அதே மாதிரி நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே பாருங்களேன், இன்சுலேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ரிசல்ட்டும் உள்ள கிடைக்குது. 3 டோர் அளவுக்கு பயங்கர நாய்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் கேபின்குள்ளே நாய்ஸை கம்மி பண்ணுற மாதிரி டேம்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இன்சுலேஷன் பண்ணலை. ஓகே, எல்லா இடத்துலையும் வந்து அந்த சொஃபஸ்டிகேட்டட் ஒரு மாதிரி அந்த ஃபேமிலி ஃபோக்கஸ்ட் கார் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த காரில். ஸோ இந்த கார் பெட்ரோல் அண்ட் டீசல் அவைலபிளாக இருக்குது. மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டாக் கன்வெர்ட்டர் பாக்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. சேம் இன்ஜின் தான், பட் பவர் ஃபிகர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆக தான் செய்யும். இதில் வந்து 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி 2 வீல் டிரைவ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட பவர் 177 பிஹெச்பியும் 380 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 2.2 லிட்டர் எமாக் டீசல் 175 பிஹெச்பியும் 400 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து 2 வீல் டிரைவோட பவர். 4 வீல் டிரைவோட பவர் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ஸ்டார் எடிஷனில் பெட்ரோல் இன்ஜினில் வந்து ஒன்லி ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, மேனுவல் அவைலபிளாக இல்லை. அண்ட் டீசல் வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த இன்ஜினை பற்றி பேசணும்னா டீசல் பவர்ஃபுல், பெட்ரோல்
ஃபியூல் எஃபிஷியன்சி எதிர்பார்க்க முடியாது. பட் ரொம்ப ஒரு மாதிரி காமாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா பெட்ரோல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் அதுலேயும் உங்களுக்கு டார்க் நல்லா தான் இருக்கும். ரொம்ப மந்தமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதனால அந்த மேப்பில் வந்து எந்த இடத்துலையும் அக்ரெசிவ்னஸ் குறையவே குறையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய கார் அதை கொண்டு போகணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி டியூனிங்ஸ் நடந்திருக்கும். மகளே, தார் ராக் ஸ்டார் எடிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இது ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ இப்போ பாருங்கள், கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகம், ஃபுட் ஸ்டெப்பில் கால் வைக்கிறதே ரொம்ப தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, சரி, உள்ளே வரதுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி, இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி இப்படி உள்ளே வரணும். ஒரு மாதிரி நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாருக்குமே நல்லா இருக்குமான்றது தெரில, எனக்கு நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கார் வந்து கொஞ்சம் சாஃப்ட் சைடில் இருக்குது 3 டோரை கம்பேர் பண்ணும்போது. இது ஸ்டார் எடிஷனாலும் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். டீசல்னாலும் ரெஃபைண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நம்ம அதை ட்ரைவில் பார்ப்போம். 6 ஏர் பேக்ஸ் வரும். 6 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா சீட் பெல்ட் மஸ்ட்டு. எல்லாரையும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள், ஏன்னா இண்டிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஏர்கான் ஆன், இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் சீட்ஸும் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்களேன், 3 மோட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ், 6 ஸ்பீடு, பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ். ஸோ எப்பவுமே கார் ஸ்டார்ட் பண்ணும் போது பார்க்கில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நியூட்ரல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிரைவ் போடுங்க. மேனுவல் பார்க் பிரேக் தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக் பார்க் பிரேக் இதில் வரல. அண்ட் சீட்டுமே இந்த மோட்டரைட் சீட்ஸ் கிடையாது, மேனுவலாக தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி 360 கேமரா இல்லை, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, கிளாரிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டீசென்ட். வெயில் டைம் தான், உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா ரிவர்ஸ் கேமரா. ஓகே, அண்ட் மெயினான விஷயம் இதில் ஏடாஸ் வராது. டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் மாதிரி இருந்தாலும் ஏடாஸ் வராது. போகலாம், நம்ம இண்டிகேட்டர் போட்டோன்னே கிளஸ்டர்லேயும் நமக்கு சைடில் என்ன வியூ வருதுன்னு காமிச்சிக்கும். ஆனால் அதே மாதிரி ரூமியாக இருக்குது. விசிபிலிட்டி அப்படின்றது சைட் மிரர், இந்த சென்டர் மிரரு, சைட் மிரரு, விண்ட்ஸ்க்ரீனு, எங்கிட்ட திரும்பினாலும் நம்மளால் ஈஸியாக பார்த்துட முடியும் வெஹிக்கிள் என்ன வருது போகுது அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் அதே மாதிரி ஒரு மெஜஸ்டிக்கான ப்ரெசன்ஸ், ஒரு பெரிய காரில் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நிறைய ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்க, ஒரு யானையில் ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையாகவே நீங்கள் அதில் விஷுவல் பண்ணுவீங்க. விஷுவல் இந்த சென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. டீசல், இது 2 வீல் டிரைவ், ஸ்டார் எடிஷன் 2 வீல் டிரைவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, 4 வீல் டிரைவில் கிடையாது. ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் 7XOவில் பார்க்குற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சீம்லெஸ்ஸாக அப்படி இருக்குது. பட் நீங்கள் 3 டோர் போனீங்கன்னா ஹைட்ராலிக், நீங்கள் நிறைய எஃபோர்ட்லாம் போடணும். அது ரொம்ப எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் அது இதில் வந்து இன்னொரு எஃபோர்ட்ஸ் கம்மியாயிடுச்சு. அதனால் வெல் அண்ட் குட். ஆனால் அதே மாதிரி மெயினான விஷயம், டில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது ஸ்டீரிங்கில். டெலஸ்கோபிக் இந்த வேரியண்ட்டில் வரல. ஓகே, கொடுத்துருக்கலாம். போகலாம் நம்ம. ஸோ நீங்கள் பெடலை நெக்ஸ்ட் லெவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டார்க்கோட டெலிவரி நல்லா இருக்குது. பட் நீங்கள் கிராஜுவலாக மூவ் பண்ணுறீங்க. அதாவது இப்போ நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா மாதிரி ஸ்லோவாக தான் போகும். கிராஜுவல் த்ராட்டில் கொடுத்தேன் அப்படின்னா கிராஜுவலாக போகும். அப்படியே கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு பைட் பண்ணுறேன் த்ராட்டில். இப்போ வந்து கியர் ஷிஃப்ட் ஆகிறதே 2500 RPMக்கு மேலே. எஸ், நீங்கள் ஃபஸ்ட் லெவல் பெடலில் வந்து 2000 RPMக்குள்ளே கியர் ஷிஃப்ட் ஆயிரும். இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக போனால் 2500 RPM கிட்ட கியர் ஷிஃப்ட் ஆகுது. இல்லை இன்னும் ஸ்பீடாக போனால் பெடல் டு ஃப்ளோரு 4000 RPM. ஸோ அது உங்களோட டிரைவிங் ஸ்டைல், உங்களுக்கு உங்கள் ரோட் கண்டிஷனை பொறுத்தது. ஆனால் அதே மாதிரி 100 கிட்ட போகும்போது நீங்கள் கண்டிப்பாக ஏர் நாய்ஸை ஃபீல் பண்ணுவீங்க, அது ஷுர். ஆனால் அதே மாதிரி இது ஸ்பீடாக ஓட்டக்கூடிய ஒரு கார் கிடையாது, அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட லைஃப்பில் நிறைய இடத்துல இந்த கார் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ அது வந்து ஒருத்தவங்களோட டெஸ்டினேஷனை பொறுத்தது. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு லக்ஸுரி கார் இருக்குன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் கார் வேணும், கோ எனிவேர் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு கார் வேணும்னா இந்த காரை சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ஒரு எல்லா ரோட்லையும் ஏறி இறங்கக்கூடிய ஒரு கார். ஆனால் அதே மாதிரி ஒரு பாலிடிக்ஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த கார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருக்கும், அவங்கள ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட லைஃப்பில் கனெக்ட் ஆகிற ஒரு கார்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க இந்த காருக்கு. இப்போ மட்டும் கிடையாது தார்ன்றது, அது ஒரு பழைய காலத்து கதை, நிறைய டெக்கேட்ஸ் இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் அப்படிப்பட்ட லெகசி இந்த காருக்கு இருக்குது. ஃபைன். இப்போ நம்ம NVH பார்ப்போம். நான் 90 க்ரூஸ் பண்ணுறேன், 100 போயிட்டோம். 100 கிராஸ் பண்ணும் போதே வின் நாய்ஸ் இந்த இடத்துல கேட்க தான் செய்யுது. டயர் நாய்ஸ்க்குள்ளே நம்ம இன்னும் போகல, அதை டயர் நாய்ஸ் கேட்கல. இப்போ நீங்கள் நார்மலாக போயிட்டீங்க, ரோட்டில் சின்ன பல்ல இருந்தால் கூட அந்த கார் வந்து லைட் அப்படி குலுங்கும், ஏன்னா இது பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதனால் அதை நீங்கள் ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. அது ஒரு சில பேருக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு சில பேர் பிரச்சனையாக இருக்கும். அது வந்து உங்கள் ஃபேமிலியில் அப்படியா இருக்காங்களா அப்படின்றத டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம்.
ஓகே, ஓரளவுக்கு ஷார்ட், ரொம்ப ஷார்ட் கிடையாது. பட் இது வந்து ஹைவேஸ்னால ஈஸியாக தெரியுது. சிட்டி ரோட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த 360 கேமராலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் NVH பார்ப்போம். இப்போ நான் வந்து பெடல் டு ஃப்ளோர் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு 100 க்ரூஸ் பண்ணுவோம். 100 க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 100லாம் ரொம்ப ஒரு மாதிரி சாதுவாக போகுது. ஆனால் நம்ம 100ல் போகிறோம், 110ல் போகிறேன் இப்போ நான். நீங்கள் பாருங்கள், வெளியே ரொம்ப ஒரு மாதிரி சாதுவாக போகிற மாதிரி இருக்குது, கேஷுவலாக. ஆனால் 110 போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா பார்க்கக்கூடாது. பட் 3 டோரில் இது பாசிபிளே கிடையாது. நீங்கள் 100ல் போகிறேன்றது அப்படியே உங்களுக்கு தெரியும், பட் இதில் உங்களுக்கு தெரியலை. ஸோ அவ்வளோதான். அது இந்த டைனாமிக்ஸ் மாறிடுச்சு. 3 டோரோட டைனாமிக்ஸ் வேறு, இந்த காரோட டைனாமிக்ஸ் வேறு அப்படின்றத லிட்டரலாக ரோட்டில் நம்ம ஃபீல் பண்ணுறோம். பிரேக்ஸ் இஸ் ஆல்சோ குட், பட் ஸ்டில் இது ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் வந்து பிரேக் அவ்வளோ அக்யூரட்டாக எதிர்பார்க்க முடியுமானா அதில் ஒரு சின்ன கேள்விக்குறி போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி இழுத்து போகிற மாதிரி இருக்கும். அது பொதுவான நேச்சர், இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட நேச்சரே அதான், இன்ஜினியரிங்கே அதுதான். ஸோ அதில் வந்து நம்ம உள்ளே போய் குறை சொல்ல முடியாது. இட்ஸ் குட், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பெடல் பண்ணி 3000 RPM கிராஸ் பண்ணும்போது இன்ஜின் நோட் லைட்டாக உள்ள கேட்க தான் செய்யுது. வைப்ரேஷன் பார்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நிறைய பேர் கேட்குறது வந்து எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது. பழைய 3 டோரில் வைப்ரேஷன் இருக்க தான் செஞ்சிச்சு. பட் இப்போ வந்து நிறைய விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு மாதிரி லக்ஸுரி ஃபோக்கஸ்டு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி காரை வந்து இந்த காரை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் என் மேட்டர். இப்போ நான் காரை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஐடல் வைப்ரேஷன் பார்ப்போம். ஓகே, காரை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. நியூட்ரல், ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு. ஸ்டேரிங்கில் வைப்ரேஷன் லைட்டாக இருக்குது. இது ஒரு 70 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு கார். இங்கே டோர் பேட்ஸில் பாயிண்ட் தான், டேஷ்போர்டில் பாயிண்ட்ஸ். ஏன்னா இது ஒரு டீசல், பெட்ரோல்லாம் உங்களுக்கு இதுவுமே இருக்காது, இன்னும் சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் 3 டோர் அளவுக்கு நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஸ்டில் ஒரு பாயிண்ட் இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு ஜென்டிலான டிரைவ் எப்பயுமே வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக ஃபீல் ஆகுது. நீங்கள் புஷ் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்லேயே வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ணிடுவீங்க. இது வந்து ஒரு மாதிரி எல்லா பைக்ஸ் அண்ட் கார்ஸுக்கு காமன். அண்ட் சஸ்பென்ஷனை பற்றி பேசணும் அப்படின்னா சின்ன அண்டுலேஷனில் வந்து பழைய 3 டோர் அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கல. ஏன்னா அந்த இம்பேக்ட் சென்சிங்னு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அதை வந்து டேம்ப் பண்ணி கீழே அப்சர்வ் பண்ணிடுது, பட் கொஞ்சம் தெரியுது. அதனால் இது ஒரு கம்ஃபர்டபுளான கார் அப்படின்னு சொல்லலாமானா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் வருது. ஆனால் அதே மாதிரி சஸ்பென்ஷன் வந்து இது பாடி ஆன் ஃப்ரேமு, இது ஒரு லைஃப் ஸ்டைல் கார் கேட்டகரியில் வரும்போது சஸ்பென்ஷன் ஆப்வியஸ்லி கம்ஃபர்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. பின்னாடி வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த குலுங்கல் தெரிய தான் செய்யும். அதில் நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி ஹை ஸ்பீடில் நீங்கள் உங்களால் பெருசாலாம் க்ரூஸ் பண்ண முடியாது. பண்ணலாம், கேப்பபிள் தான். பட் விண்டு வந்து எப்படி இருக்குது, அகேன்ஸ்டாக இருக்கா, எப்படி இருக்குன்றதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைனமிக்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இப்போ காற்று பெருசாக எதிர்காற்று இல்லை, விரட்டி போகலாம். பட் இல்லை, எதிர்காத்து இருக்குது அப்படின்னா உங்களால் அதை பண்ண முடியாது. பட் மோனோகாக் சாசி இருக்க கார்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அகெயின்ஸ்டாக வின்னாலும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக போயிடும். பட் இந்த காரில் பாடி ரோல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஓவராலாக தார் ராக்ஸோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் யூஸ் பண்ணது, நான் பார்த்தது, இப்போ நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி ட்ரைவ் பண்ணதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓவராலாக தார் ராக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கார். பட் டிரைவருக்கு எப்படி இருக்குது? ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. முட்டு தட்டக்கூடாதுன்றதுக்காண்டி இங்கே ஒரு பேனல் இருக்குது. நான் டெட் பெடலில் கரெக்டாக காலை வச்சேன்னா இங்கே முட்டி வரவே வராது. பட் நான் இங்கே வச்சேன்னா இந்த இடத்துல முட்டு தட்டும். பட் நான் டெட் பெடலில் ப்ராப்பராக வச்சேன் அப்படின்னா இங்கே வந்து வராது முட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு பேனல் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முட்டு தட்டக்கூடாதுன்றக்காண்டி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இது ஒரு ஸ்மார்ட்டான விஷயமும் கூட. 3 டோரை கம்பேர் பண்ணும்போது இந்த கார் ஃபார் பெட்டர். ஃபஸ்ட்டு 3 டோரோட கேரக்டர் வேறு, நேச்சர் வேறு. இந்த காரோட கேரக்டர் வேறு, நேச்சர் வேறு. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார் பெட்டருக்கான மீனிங் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதை தான் இந்த ரிவ்யூ ஃபுல்லாகவே நான் சொன்னேன். ஸோ இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நீங்கள் யாரும் தார் ராக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன யூசர் ஃபீட்பேக் கொடுங்க. அது நெக்ஸ்ட் இந்த காரை வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களே, தார் ராக்ஸ் ஸ்டார் எடிஷன் நம்ம கூட இருக்குது. அதோட கீ இது. ஓகே, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டாப் ஆஃப் த லைன் தான். ஸோ அதனால் எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க. லாக் அன்லாக், பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவர் டோரில் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் கிடைக்குது. பட் பாடி கலரில் பெயிண்ட் பண்ணல. ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இது வந்து நார்மலான பிளாஸ்டிக் இல்லை, இதில் வந்து ஒரு சின்ன பெயிண்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கீ கோலும் வந்துடுது. இது ஒரு ராவான கார். என்னதான் லக்ஸூரியஸான ஃபீச்சர் இருந்தாலும் இது வந்து ஒரு ராவான கார் லெவலில் தான் பொசிஷன் பண்ணுறாங்க. கோ டிரைவர் டோர்லேயும் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கூல். ஆனால் அதே மாதிரி ஸ்டார் எடிஷனோட பேட்ஜ் இங்கே ஃபைன். இன்டீரியருக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பயங்கர ஹைட்டான ஒரு கார் இது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட, ஃபுட் ஸ்டெப் ஸ்டாக்லேயே கிடைக்குது. ஓகே, பயங்கர குவாலிட்டி.
நைஸ். இங்கே வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, சைல்ட் லாக்கு, ஆட்டோ ஃபோல்டபுள் ஆப்ஷன், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது. எனக்கு டாப் ஆஃப் த லைன் ஹெர்மன் கார்டனோட ஆடியோஸ் கிடைக்குது. நைஸ். 8 ஸ்பீக்கர்ஸ், குரோம் டோர் ஹேண்டில், சாஃப்ட் டச் எல்லாமே சாஃப்ட் டச் தான். இங்கேயும் சாஃப்ட் டச் டோர் பேட்ஸ் தான், பட் இது பீச் கலரில் தனியாக பண்ணியிருக்காங்க. நைஸ். பாட்டில் ஹோல்டர்னு பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு ½ லிட்டருக்கு கூட வைக்க முடியுமான்றது டவுட்டு தான். ஹெர்மன் கார்டனோட பேட்ச் எல்லா இடத்துலையும் வருது, பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. நைஸ். இந்த இடத்துல அந்த ரானஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் சீட் கிடையாது, டாப் பெனில் மட்டும்தான் வரும். சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது, ரெக்ளைன் பண்ணிக்கலாம். ஒரு குட் நியூஸ் என்னென்னா பீச் கலர் இன்டீரியர் கிடையாது. இது ஒரு பெரிய குட் நியூஸ் தான். தார் ராக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரேஷன்ஸ்லாம் வருது. ஏன்னா இதில் வென்டிலேட்டர் சீட்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது. கூல். இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அண்ட் நீங்கள் ஒரு ப்ராப்பர் டெட் பெடலும் கிடைக்குது. கூல். இந்த இடத்துல இந்த பேனல் பாருங்களேன், இந்த முட்டு தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் ராக்ஸோட பேட்ச் பார்க்க முடியல, தாரோட பேட்ச் பார்க்க முடியுது. ஸோ பின்னாடி 3 பேருக்குமே ஹெட்ரஸ்ட் கிடைக்குது, ஆம்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருது. வெளியிருந்து பார்த்துட்டோம் என்னென்ன இருக்குன்னு. உள்ளே போவோம். உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நேரோவான டேஷ்போர்ட் ரொம்ப பெருசு கிடையாது. இது ஹாட் பிளாஸ்டிக், சாஃப்ட் டச் எல்லாமே சாஃப்ட். இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் பண்ணுவோம். புஷ் பட்டன் ஸ்டார்ட் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதில் உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே வரும். பட் இதில் வந்து ADAS கிடையாது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இது நார்மலான க்ரூஸ் கண்ட்ரோல். சீட் பெல்ட் இண்டிகேஷன் வருது பார்த்தீங்களா, நான் சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துருக்கேன். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. நைஸ். ஏசியோட கூலிங்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், வெயில் பயங்கரமாக இருக்குது, கூலிங் நல்லா இருக்குது. வென்டிலேட்டர் சீட்ஸ்க்கான செட்டிங் நீங்கள் பாருங்கள். ஸோ 3 மோட் ஆஃப் வென்டிலேஷனு, 3, 2, 1. ஸோ எல்லா இண்டிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஃபியூல் இல்லைன்னு சொல்லுது. ஓகே, இங்கே இந்த மோட் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஏசியோட மோடை சொல்கிறாங்க அவங்க. பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன், வயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு கிடைக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் 65 வாட்ஸ்க்கான சார்ஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, USB. ஆனால் இதில் வந்து 2 பேருக்குமே வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடச்சிருது. ஓகே, ஸோ சேஃப்டிக்கு எல்லாருக்குமே ஏர் பேக் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு சன்ரூஃப் கிடச்சிடும், பெரிய சன்ரூஃப். இதில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஷேடை தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், ரூஃபை தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து நிறையா யூசர்ஸ்க்கு வந்து ஒரு தேவைப்படுற ஒரு விஷயம். நைஸ். பெரிய ரூஃப் தான். இங்கே வந்து சென்ட்ரு ஆம்ரெஸ்ட், இது மட்டும் ஸ்லைடிங், உள்ள ஒரு டீசெண்டான ஸ்பேஸ், கப் ஹோல்டர், மேனுவல் பவர் பிரேக் தான் வருது. ஒரு எலக்ட்ரானிக் பவர் பிரேக் கிடச்சிக்கலாம் ஆட்டோமேட்டிக் இல்லையா. அண்ட் இங்கே வந்து டாக் கன்வெர்ட்டர், கியர் பாக்ஸ், பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் ஓவர் டிரைவ். ஃபைன். இங்கே வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப்க்குரிய ஃபீச்சர். இந்த சைடில் கொஞ்சம் நிறைய செட்டிங் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஐடல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம், டவுனில் அசிஸ்ட்டு, பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது லைட்டு, அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் டெக்ஸ்சர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை பிரித்து காமிக்கிறேன். இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே. அண்ட் பின்னாடி ஏசி வென்ட்ஸ், ரியர் சார்ஜிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. க்ளவ் பாக்ஸ், ஒரு டீசெண்டான ஸ்பேஸ், பட் கூல் க்ளவ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது க்ளவ் பாக்ஸில். ஓவராலாக தேவையான அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா டில்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஸ்டீரிங்கில் இருக்கும், டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் இல்லை. இதில் நான் அத்தியாவசியமான ஃபீச்சராக பார்க்குறது இந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர் இப்போ மெயினாக தேவைப்படுது. மேப் பார்க்குறதுக்காக இருக்கட்டும், கால் பேசுறதுக்காக இருக்கட்டும், மெசேஜஸ் பார்க்குறதுக்காக இருக்கட்டும். ஓகே. ஆனால் அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே கிடச்சிருது, எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆட்டோ ஹெட்லாம்ப்பு, அதுக்கப்புறம் வைப்பர், ஆட்டோ வைப்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, வென்டிலேட்டர் சீட்ஸ், வயர்லெஸ் சார்ஜிங் கூட ரொம்ப பெரிய அத்தியாவசியமான ஃபீச்சர்னு சொல்ல முடியாது. சன்ரூஃப், வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, இல்லை நீங்களே ஒரு சன்ரூஃப் இருக்க கார் வாங்கினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்குது. அண்ட் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் இந்த பிளாக் கலர் இன்டீரியர்ஸ். அண்ட் ஆடியோ லவர்ஸ்க்கு ஹெர்மன் கார்டன் ஆடியோ சிஸ்டம் கிடைக்குது. அண்ட் அது போக நிறைய இடத்துல இந்த ப்ரீமியம் சாஃப்ட் டச் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட். ஏன்னா நம்ம கொடுக்குற விலை வந்து 20 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்குறோம். அப்போ இது இல்லை அப்படின்னா அந்த விலை நம்ம கொடுக்கணுமான ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி கிரியேட் ஆகாத அளவுக்கு மஹேந்திரா இந்த விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அதான் அப்படி தான் என்னோட கருத்து. ஆனால் அதே மாதிரி இங்கே ஆட்டோ டிமிங் IRVM கிடைக்குது. சன்ஷேட் இங்கே இருக்குது. டிரைவருக்கு வேனிட்டி மிரர், அதுலேயும் லைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். இங்கே அதே மாதிரி தான். நைஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கொடுக்குற பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா, அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரைவ் மோட் வருது பார்த்தீங்களா. ட்ரைவ் மோட் வந்து ஜிப்பு, ஜூமு, ஸ்னோ, மட்டு அண்ட் சாண்டு. ஸோ இதெல்லாம் ட்ரைவ் மோட்ஸ். ஸோ இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் வெஹிக்கிள். இது 2 வீல் டிரைவ் தான், ஸ்டார் எடிஷன் ஒன்லி 2 வீல் டிரைவ் தான். ஸோ இருந்தாலும் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி டெரென்ஸில் மாட்டிக்கிட்டீங்க, ஏதாவது இடத்துல ஒரு மணலில் போய் நிற்கிறீங்க, ஒரு பனியில் நிற்கிறீங்க, ஒரு சகதியில் நிற்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ராக்ஷன் லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டிரைவ் மோட்ன்றது பவர் டெலிவரியும் இருக்கும், அதில் ட்ராக்ஷனும் இருக்கும், பிரேக்கிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதான். ஸோ இதான் ஓவராலாக இந்த காரோட இன்டீரியர்ஸை பற்றி என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மகளை தார் ராக்ஸோட ஸ்டார் எடிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன்.
ஓவராலாக இந்த காரை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான். அந்த வேரியண்ட்டில் எடிஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் காஸ்மெட்டிக்கல் அப்டேட்டும் நடந்திருக்கு. உள்ள அந்த பிளாக் கலர் இன்டீரியர் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் எதிர்ப்பது ஒரு பிளாக், கிரே இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அழுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எடிஷன். ஸோ அந்த மாதிரி இன்டீரியர்ஸ் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன், ஒரு கஸ்டமைசேஷன் மாதிரி எடுத்துக்கலாமே. நீங்கள் இப்போ நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸில் பெரிய பெரிய கார்ஸில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சீட் எப்படி இருக்கணும், அலாயில் கலர் என்ன இருக்கணும், உள்ளே இருக்க டிஸ்க் கேலிபர் என்ன இருக்கணும், இன்ஜினோட டியூனிங் எப்படி இருக்கணும். நான் ரொம்ப ஹைப்பர் கார் லெவலுக்கு போயிட்டேன். அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் இந்த மாதிரி பட்ஜெட்டில் கிடைக்கிற கார்ஸில் உங்களால் பண்ண முடியாது. பட்ஜெட் இந்த சென்ஸ் ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா அந்த காரை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி எடிஷன்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அது நான் பார்த்தது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓவராலாக இப்போ நம்ம ப்ரைஸ் பார்ப்போம். பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் 23,93,000 வருது. டீசல் மேனுவலோட ஆன் ரோட் ப்ரைஸ் 22,51,000 வருது. டீசல் ஆட்டோமேட்டிக்கோட ப்ரைஸ் 24,56,000 ஆன் ரோட் மதுரை ப்ரைஸ் வருது. இது மே மாசத்தோட ப்ரைஸ். இது வந்து மாசம் மாறும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறும். ஸோ அதனால மே மாசத்துல என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொல்ல போனால் 23 லட்சத்துக்கு மேலே 25 லட்சத்துக்கு கீழே இந்த வேரியன்ட் கிடைக்கும். தார் ராக்ஸோட டாப் வேரியன்ட் போனீங்கன்னா 30 லட்ச ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். தார் ராக்ஸோட பேஸ் மாடல் பெட்ரோலே உங்களுக்கு ஒரு 16 லட்ச ரூபா வருது. ஆனால் அதே மாதிரி டீசல் பேஸ் மாடல் 18 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது 20 லட்ச ரூபா பட்ஜெட் மார்க்கில் ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா இந்த தார் ராக் ஸ்டார் எடிஷனை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 3 டோர் வாங்கலாமா 5 டோர் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். 3 டோர் வந்து யாருக்கானதுன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே மேக்ஸிமம் ஒரு ஆள் இல்லை 2 பேர் தான் போவீங்க அப்படின்னா 3 டோர் உங்களுக்கானது. நான் அப்பப்போ ஆஃப் ரோட் பண்ணுவேன். நான் இருக்க ரோடே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ரோடு, அதில் வந்து நார்மல் கார்ஸ்லாம் போக முடியாதுன்னா நீங்கள் அந்த மாதிரி கார்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை ஆஃப் ரோட் லவ்வர் அப்படின்னா நீங்கள் அந்த காரை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மெஜஸ்டிக்காக இருக்கணும்னா 3 டோர் அவ்வளோதான். ஸோ அதில் ரியர் வீல் டிரைவ் போனீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஆனால் அதே மாதிரி இதுலேயும் ரியர் வீல் டிரைவ் நல்ல மைலேஜ் கொடுக்கும். 4 வீல் டிரைவ் போனீங்கன்னா எஃபிஷியன்சி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, டீசலாக இருந்தாலுமே. ஆட்டோமேட்டிக்காக சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ இதுதான் 3 டோரோட கன்ஸ்ட்ரெயின். இந்த 5 டோரோட கன்ஸ்ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் 4லேருந்து 5 பேர் ட்ராவல் பண்ணுவோம். பட் எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் வேணும். நான் அப்பப்போ ஆஃப் ரோட் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி மெஜஸ்டிக்கான ப்ரெசன்ஸாக இருக்கணும். கார் ரொம்ப பெருசாக இருக்கணும். ஆனால் என்னால் ஃபார்ச்சுனர் போய் வாங்க முடியாது ஒரு 60 லட்சம் கொடுத்து. அதுக்கு கம்மியாக அதே மாதிரி ஒரு கார் வேணும்னா இந்த தார் ராக்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். சொல்லப்போனால் இது வந்து ஜீப் ராங்லரோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இருக்கும். ராங்லர் வந்து இன் சைஸ் இன் கேப்பபிலிட்டி அது இன்னும் வேற. இந்த காரோட ட்ரிபிள் த ப்ரைஸ் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது அஃபோர்டபிலிட்டி, அதாவது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிளை வாங்கணும் அஃபோர்டபுளான்னு நினச்சிங்கன்னா இதுதான் அஃபோர்டபுளான ப்ரைஸே. இதுக்கு கீழே கிடையாது. ஜிம்னி இருக்குது. ஜிம்னி பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த டாப்பிக்கில் நான் போக விரும்பல. ஸோ இதான் ஓவராலாக தார் ராக்ஸ் ஸ்டார் எடிஷனை பற்றி, தார் ராக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு நான் சொல்ல வந்தது சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. இந்த ரிவ்யூவில் நாங்களும் இதை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நாங்கள் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறோம் கண்டிப்பாக. ஸோ இதான் ஓவராலாகவே எப்பயுமே கார் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, பக்கிள் யூஸ் பண்ணாதீங்க. Drive safely and responsibly.